வெஸ்டர்ன் உலகத்துல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல அரபு வேர்ல்டு வந்துட்டு வெஸ்டர்ன் உலகத்துல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல அரபு வேர்ல்டு வந்துட்டு அடாப்ட் பண்றாங்க. அதோட அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் வந்து ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து மரணிக்கணும், ஒரு முஸ்லீமுடைய அம்பிஷன் எப்படி இருக்கும், அவனுடைய விஷன் எப்படி இருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இஸ்லாம் படிச்சு தந்து இருக்கு பர்ஃபெக்டா. அது எல்லாமே ஓரளவுக்கு கலட்டப்பட்டு சில விஷயங்கள் மட்டுமே இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்கள், இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாத்துலயுமே வந்து எல்லா விஷயங்களும் படிச்சு கொடுக்கப்படும். ஆனா அது புக் அளவுல மட்டும்தான் இருக்குமே ஒழிய ரியாலிட்டியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும் guys. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இறுதி நாளுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் வந்துட்டு குவான்டிட்டி வைஸ் ரொம்ப பேர் இருப்பாங்க, ஆனா குவாலிட்டியா இருக்க மாட்டாங்க. மார்க்கம் வந்துட்டு இருக்காது, தீன் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதை கண்மூடாக பார்க்க முடியுது. என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனா இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் ரொம்பவுமே கஷ்டமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தணும். இப்ப விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் அரபுகளால வந்துட்டு பலஸ்தீன் மக்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியல அப்படிங்கிற